வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். முதலமைச்சரின் உயிருக்கே ஆபத்து, மருத்துவமனையில் அனுமதி. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு, முதலமைச்சருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ, உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, உண்மையைத்தான் கூறுகிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மையாக ஆட்சியை பெற்று, ஓகேங்களா, தனி பெரும்பான்மையாக ஆட்சியை பெற்று எப்படியாவது வெற்றியை பெற்று சூழல்கள் அனைத்தும் களங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டு வந்துவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் டெல்லி மாநிலத்துல ஆம் ஆத்மி பார்ட்டி, ஓகேங்களா, ஏஏபி பார்ட்டி என்ன சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். வட மாநிலங்கள தொடப்பக்கட்ட சின்னம், யானை சின்னம், பானை சின்னம், மோந்திர சின்னம் எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் டெல்லி மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா சட்டவிரோதமாக மதுபான ஊழல்கள்ல பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கிறாரு. ஈடுபட்டதன் விளைவாக அவரை நாங்க கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டாவது முறையாக அங்க தொடர்ந்து மக்கள் அங்க வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களுடைய உயிருக்கு ஒரு ஆபத்தான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். தகவல்கள் வெளியாகி இருக்கு. அமலாக்கத்துறை வேண்டுமென்றே சர்க்கரைக்கு அதிகமான சுகர் இருந்தும் அவர் பாத்தீங்கன்னா அதிகமான உணவுப் பொருட்களை, இனிப்பு பண்டங்களை அவர் சாப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரின் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையில முதலமைச்சருடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல்கள் தான் அங்க இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றதையும் நம்மால தடுத்து விட முடியாது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியா பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலே இங்க கைது செஞ்சுட்டாங்க, அவருடைய உயிருக்கே அங்க ஆபத்து இருக்கு அப்படின்னா, அடுத்து நம்முடைய சுப்ரியாவோ ஏதோ ஒரு ஷீஸ் கேரளாவிலேயே ஆச்சு, சட்டவிரோதமா தங்க கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுடைய முதலமைச்சரையே டார்கெட் பண்ணாங்க. ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகும், இப்ப ஆகாது. கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்சு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிஞ்சு நிறைய மாற்றங்கள் இருக்கு. அடுத்த தேர்தல் நம்ம எப்படிமா சந்திக்க போறோம்? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது தான் நம்ம சந்திக்க போறோம். மேல மோடியின் ஆட்சி அப்படின்றது உறுதியாகிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அதிர்ச்சி உள்ளாக்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. சோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களும் இந்த பதிவை பார்த்து, இந்த பதிவை கேட்டு, இந்த பதிவு அதாவது குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் டெல்லி மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான சூழல்கள் இருக்கிறதாம் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். உண்மையைத்தான் நான் கூறுகிறேன் நண்பர்களே. குறிப்பா டெல்லி மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் அப்படின்றவரு ரொம்ப ரொம்ப ஒரு கேடிதான், ஓகேங்களா. பஞ்சாப் மாநிலத்திலேயே இருந்த காங்கிரஸ் ஆட்சியை தூக்கிவிட்டு வந்த கட்சி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி, ஓகே. சோ அதனால தயவு செஞ்சு சாதாரணமான எடை போட்டு விடாதீர்கள், சாதாரணமான எடை போட்டு விடாதீர்கள். பெரும்பான்மை மிருக பலத்தோடு ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் நம்முடைய பாஜகவினர். சோ அதனால கண்டினியூஸா வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.